Hi friends, இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் லெசன் 1-2ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஜெர்மன் நாட்டின் பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, யூரோ. அடுத்து, இலங்கை நாட்டின் பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்போது இலங்கை, பாகிஸ்தான் ரெண்டு நாட்டிலையுமே பார்த்தா இந்தியா மாதிரியே அங்கேயும் ரூபாய்ன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இலங்கை நாட்டின் பணம் என்ன? ரூபாய். அடுத்து, ஊழல் தடுப்பு சட்டம். ஊழல் தடுப்பு சட்டம் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டுச்சுன்னா 1988வது வருஷம். அடுத்து, பண மோசடி தடுப்பு நடவடிக்கை சட்டம் எப்போ அறிமுகம் செய்யப்பட்டுச்சுன்னா 2002ஆம் ஆண்டு. அடுத்து, இந்தியாவில் திட்டக்குழு எப்போ முதல்ல அறிமுகம் செய்யப்பட்டுச்சுன்னா 1950வது வருஷம். அடுத்து, பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1988. அடுத்து, சிங்கப்பூர் நாட்டின் பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிங்கப்பூர் நாட்டோட பணம் டாலர்னு அழைக்கப்படுது. அடுத்து, மலேசியா நாட்டின் பணம் ஆப்ஷன் ஏ, ரிங்கிட். அடுத்து, பணம் என்பது ஒரு கடினமான கருத்தாகும் என்று கூறியவர் யாருன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்டோவ்ஸ்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்ற கூற்றை கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ, வாக்கர். அடுத்து, இந்திய ரூபாய் குறியீட்டை வடிவமைத்தவர் யாருன்னா உதயகுமார். இந்திய ரூபாய் குறியீடு 2010வது வருஷம் உதயகுமார் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்து, இந்திய ரூபாய் குறியீட்டை வடிவமைத்த உதயகுமார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, விழுப்புரம். அடுத்து, முதல் தொழில் கொள்கை வகுக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1948. அடுத்து, ஜப்பான் நாட்டின் பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, என். அடுத்து, அமெரிக்க நாட்டின் பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாலர். அடுத்து, ஆல்ரெடி பார்த்தோம், பாகிஸ்தான் நாட்டின் பணம் இந்தியா மாதிரியே அங்கேயும் ரூபாய்ன்னு தான் சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ரூபாய். இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை 3 நாட்டோட பணமுமே ரூபாய் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, வாக்கர் ஒரு பேராசிரியர், பொருளாதார பேராசிரியர். ஆல்ரெடி வாக்கர் சொன்ன ஒரு கூற்றை பற்றி பார்த்தோம். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர் யாருன்னா வாக்கர். அடுத்து, இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. அடுத்து, நிதி ஆயோக் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜனவரி 1, 2015. இந்த நிதி ஆயோக் எந்த குழுவுக்கு பதிலாக தொடங்கப்பட்டுச்சுன்னா மத்திய திட்டக்குழுவுக்கு பதிலாக தொடங்கப்பட்டது தான் நிதி ஆயோக். அடுத்து, எந்த பொதுத்துறை நிறுவனத்தில் அதிக பணியாளர்கள் உள்ளன? இப்போ ஆப்ஷனில் ரயில்வே, அரசு தேர்வாணையம், விளையாட்டுத்துறை கொடுத்துருக்காங்க. இதில் எங்கே அதிக பணியாளர்கள் வேலை செய்கிறாங்கன்னா ரயில்வே துறை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 6லேருந்து 12 வரைக்கும் நியூ சிலபஸ்லேருந்து வரி வரி எடுக்கப்பட்ட ஹிஸ்ட்ரி நோட்ஸ் இருக்குது. மொத்தம் இதில் 10,000க்கு மேற்பட்ட கொஷின் லைன் பை லைன் வரி வரியாக எடுத்திருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் 4, குரூப் 2, போலீஸில் பிசி அப்புறம் எஸ்ஐக்கு இது யூஸ் ஆகும். இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹிஸ்ட்ரி பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.